தமிழ்மணி சார்ட்டேருந்து துவங்குறேன். பசும்பொன்னில் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன், இன்னும் சொல்லப்போனால் சசிகலா 4 பேருமே சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இல்லை, இந்த 3 பேருமே 4 பேருமே திமுகவுடைய பி டீமாக செயல்படுறாங்கன்னு இபிஎஸ் கடந்து போகிறார். ஆனால் இவங்க சபதம் எடுத்திருக்கிறார்கள், பிரிந்தவர்கள் நாங்கள் இணைக்க போகிறோம், சூழ்ச்சிகளுக்கு விடை தேட போகிறோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க. என்ன நடக்கும்? இதில் திருமதி சசிகலா இல்லை அப்படின்ட்டு டிடிவி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். மனதளவில் எங்களோடு இருப்பார். எனக்கு தமிழ் தெரிஞ்சு நான் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா இவங்க கூட ஒரு இல்லை, அந்த அம்மா இல்லை. அதில் எனக்கு தமிழில் தடுமாற்றம் ஒன்றும் இல்லை. ஒன்று, இந்த பிரிந்தவர்னு சொல்கிறீங்களே யார்? இபிஎஸ் பேரில் புகார் கொடுத்து கவர்னர்கிட்ட 18-20 எம்எல்ஏ கூட்டிக்கிட்டு கட்சியை விட்டு போனவர் டிடிவி. தனியாக கடை நடத்தினாலும் கடை ஓடலை. அவரை பிரிந்தவர் கொண்டாட முடியுமா எனக்கு தெரியல. இன்னொருத்தர் சாவி இல்லாமல் கட்சி ஆஃபீஸை உடச்சி பூட்டை உடச்சி அங்கே இருந்த ஃபைலெல்லாம் திருடிக்கிட்டு போய் திருட்டு கேஸ் இன்னும் பெண்டிங்காக இருக்குது ஒரு வேலை. அவரை உள்ளே கூப்பிட்டு வந்து அவரும் பிரிந்தவரில் ஒரு அனுப்பப்பட்டவர், பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு கட்சியை உடைச்சார்னு சொல்லி அனுப்பப்பட்டவர். இன்னொரு சுத்தியை கையில் கொடுத்து இன்னொரு பக்கம் உடனே சொல்கிறதா அவரை. எனவே இந்த கேள்வியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை இப்படியும் எடுத்துக்கலாம். இவர்கள் 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை, அங்கும் இங்குமா பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற சூளுரை ஏற்றுக்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க அது அதிமுக இல்லை, எடப்பாடி திமுக. எடப்பாடி ரொம்ப பிரமாதமாக போய் சொன்னேன். அப்புறம் ஏன்ப்பா சேர்க்க கிடந்தா அலையிறீங்க? பார்த்தீங்களா அவர் பேட்டியை? பார்க்கலையா? நான் சொன்னது நினைச்சு இல்லையா? அது உங்கள் மைண்டில் போகணும்ல. அதுவும் அழகாக கேட்டார் எடப்பாடி, வாட் அ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்போ ஏன்ப்பா சேர்க்கணும்னு அலையிறீங்க நீங்கள்? அது அதிமுக இல்லை, எடப்பாடி திமுக. குட், ஃபைன், ஸ்டாண்ட் தேர், டோன்ட் மூவ் இன் இன்ச் அவே. அதான் எடப்பாடி கேட்குறாரு. அப்புறம் ஏன்ப்பா எங்களை கூப்பிட்றீங்க சேர்க்கணுங்கிறீங்க? ரைட், சரி. ஒரு இப்போ யார் சேர்ந்துருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுவே தவறுன்னு நான் கருதுகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சசிகலா இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் அப்படிதான் அவங்க சொன்னதை வச்சு இருக்கிறாங்க. இல்லை, அவங்க சொன்னதை வச்சு இன்னைக்கு பார்த்துருப்பாங்க, 1000 பேர் பார்த்தாங்க, அது வேற பிரச்சனை. அந்த இடத்துல அவர் டிடிவி 7-8 மாதத்துக்கு முன்னாடியே பப்ளிக் மீட்டிங்கில் சொன்னார், ஓபிஎஸ் கையை பிடிச்சிக்கிட்டு இருட்டில் கூட நான் நடந்து போவேன் நம்பி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் கையை பிடிச்சா இருட்டில் தான் போக முடியும்னு. நான் சொல்லலை சார், அந்த இருட்டு கை பிடிச்சதெல்லாம் தமிழ்மணி கண்டுபிடிச்ச வார்த்தைகள் அல்ல. பப்ளிக் மீட்டிங்கில் ஏதோ ரூமில் கூட கிடையாது, அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு சார். அவங்க ஏதாவது ஒன்றா சேர்ந்து ஒரு இது இன்னது செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, கிடையாது. அவர் ஏதாவது இன்னைக்கு இவங்க சசிகலா கிட்ட துரோகத்தை வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் துரோகத்தை? இபிஎஸ்க்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக பெடிஷன் கொடுத்து கட்சியை உடைச்சி 15 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போடுறது துரோகம் இல்லையா? கட்சி ஆபீஸ் பூட்டை உடைச்சது துரோகம் இல்லையா? அந்த ஃபைலை திருடிட்டு போடுறது துரோகம் இல்லையா? சார், இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த 3 பேரும் சேர்ந்து? என்ன வியூகத்தை வகுக்க முடியும்? அவங்களால ஒன்றும் கிடையாது சார். இதில் செங்கோட்டு வேலை ஏன் இப்போ இன்றைக்கி போயிருக்கிறார் அந்த பக்கம், அவ்வளவுதான். அவரும் கட்சியை ஒன்று சேர்க்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு. அமித்ஷாவை பார்த்து 2 தடவை போய் பார்த்துட்டு வந்தார். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பல தடவை பேசிட்டு வாதிச்சிட்டோம். அதிலிருந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், அவர் இன்னொரு அந்த கட்சிக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை இபிஎஸ் அவங்க இழுப்புக்கு வரலன்னா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, இன்னொரு ஆங்கர் ரெடி பண்ணுறாங்கன்னே நான் சொன்னேன். இவர் தான் அது. இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் இங்கே உட்காந்து. இன்னொரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்கள் சொன்னீங்க, ஆமாம் சார் இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கோன்னு பதில் சொன்னீங்க. அது செங்கோட்டையனுடைய நிலைமைங்கிறது இவரை கொஞ்சம் பயத்தில் வைக்கணும் இபிஎஸ்ஸை. நீ சொல்கிறதெல்லாம் நான் ஆட மாட்டேன் சார். இப்போது இந்த 3 பேரும் இணைஞ்சிட்டாங்க, இணையலை, பட் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம்
துரோகத்தை வீழ்த்த போறோம்னு சொல்றாங்க. இன்னொன்னு தாவேகா அதிமுக எந்த கூட்டணியும் இல்லை, அதிமுக கூட்டணி இல்லைன்னு அவங்க மறுத்துட்டாங்க. இப்ப 26 எனக்கு தெரிஞ்சு அவங்க மறுக்கலைங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் 100 பேசிட்டேன். கூட்ட நிலைப்பாட்டில் பழைய நிலைதான். ஒரு அவங்க என்ன சொல்றாங்க, கரூருக்கு முந்தி அதான் அவங்க 1 மாதங்கிற வார்த்தையை ஒரு மாதம் தான் அவங்க அது நிர்மல்குமார் பயன்படுத்துறாரு. முந்தி என்னவோ அதுதான் இன்னைக்கு பழைய நிலை. அதுக்கு உண்மை. நான் தான் சொல்றாரு அவர். முதல்லயே இங்கேயே உட்காந்து அநேகமாக அவங்ககிட்ட தான் சொன்னேன், பொங்கலுக்கு பிறகுதான் என் முடிவு அறிவிக்கப்படும் ஒரு விஜய் சொல்லியிருக்காரு. அது இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அகைன். ஸோ இப்போ நிர்மல்குமார் அதை தான் பிரதிபலிக்கிறார். எனக்கு சில தகவல்கள் தெரியும், அதை நான் பொது வெளியில் விவாதிக்க தயாராக இல்லை. அழுத்தம் திருத்தமாக சொல்கிற தாவேகா என்கிற விஜய்க்கு இந்த சிபிஐ அவர் கேட்டு வாங்கினார்ல, அவர் எகெயின்ஸ்டாக போயிட்டுருக்குது. இந்த சிபிஐ போட்ட எஃப்ஐஆரில் யார் இருக்கா? புஷியை விட்டாங்களா? நிர்மல்குமாரை விட்டாங்களா? இவர் ஏன்? அது மட்டுமல்ல, சில விஷயங்களை என்னால் பப்ளிக்கில் விவாதிக்க முடியல. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சிபிஐ அவருக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா சிபிஐயும் பயப்படுது. சிபிஐ ஒரு பொலிட்டிக்கல் கட்சியினுடைய டிக்டேட்ஸ் பிஜேபி ஏன்னா இப்போ ஓப்பனாக அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி போட்டு 2 தமிழகத்தை பூர்வீகமாக கொள்ளாத ஐஜி லெவல் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கைட்லைன் கொடுப்பாங்க, இப்படி செய்ய அப்படி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஆனால் இது தப்பாக போயிடும், ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்கும், ஒரு கட்சிக்கு எதிர்த்து போகும்னா அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. சரி சார், நான் கேட்கறது ஒன்று சார், கைவிரித்து விட்டார் விஜய், கை கோர்த்து விட்டனர் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி. எப்படி சமாளிக்க போறாரு? ஏதோ ஒரு வியூகம் அமைப்பாங்கல்ல சார். அதுக்கு ஆப்போசிட் இபிஎஸ் என்ன வச்சிருக்காரு? அவங்க வியூகம் என்னன்னு தெரிஞ்சாதாங்க நான் பதில் சொல்ல முடியும். எல்லாம் என் பையில என்ன இருக்குன்னே தெரியாது எனக்கு. அவரு பையில என்ன இருக்குன்னா நான் என்னத்த பதில் சொல்லுவேன் உங்களுக்கு? கேட்க ஒரு இன்டெலிஜென்ட் இல்லைங்கிறீங்களா? அந்த 3 பேர்ட்டு வியூகமே இருக்காதுங்கிறீங்களா? அவங்க சொல்லணும் இல்லை சார், எனக்கு என்ன தெரியும் சார். அவங்க திமுக பி டீம் அந்த ரொம்ப தள்ளி வந்துட்டீங்கன்னா இபிஎஸ் சொல்கிறது தான் கரெக்ட். ஒரு எலெக்ஷனை மாநில எலெக்ஷனை அவங்க ஒன்று சேர்ந்து சமாளிக்க முடியும்னா ஒரு 200-300 கோடி ரூபாய் வேணும். ரொம்ப இதாக பேசுவோம், ஓப்பனாக பேசுவோம். யார் மேலேயும் நான் குறை சொல்லலை, எல்லா கட்சிக்கும் உள்ளது இது. அவங்கக்கிட்ட அது இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னாலும் சிக்கல். 234 கேண்டிடேட் அவங்கக்கிட்ட சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த 3 பேர் குழுவில் ஏன்னா ஒருத்தர் தான் கிடையாது. 234 கேண்டிடேட்டே அவங்கக்கிட்ட இல்லை. எனவே எனக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒருவேளை அவங்க இபிஎஸ்ஸை துரோகி அதுக்கு ஸ்டாலின் பெட்டர்னு சொன்னாங்கன்னா அது கைத்தட்டும் 4 பேர் இருக்கான் நம்மக்கிட்ட, கைத்தட்டலாம். அதைத்தான் ஆன்டிசிபேட் பண்ணி இபிஎஸ் சொல்கிறாரு அது பி டீம் அப்படின்னு. நடக்கலாம், அது நடக்காமல் கூட போயிடலாம். நான் அவர் சொல்கிற கருத்து தப்பில்லைன்னு நான் சொல்கிறேன். இவங்கக்கிட்ட இவங்க என்ன பிளான் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லலை. ஒருவேளை இந்த சந்திப்புலையே கருத்து தான் இது. என்ன இவங்க டிடிவியை கட்சியை விட்டு எடுத்தது ஜெயலலிதா. அண்ணாடிஎம்கே ஜெயலலிதா இறந்து போகிற அன்னைக்கு அவர் டிடிவி அதிமுக மெம்பர் கிடையாது, வெளியே அனுப்பிச்சது மாண்டு போன ஜெயலலிதா. அப்புறம் வந்து சேர்ந்தா நான் ஒத்துக்கிறேன். இவர் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா ஓபிஎஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் அப்போ கேட்டிருந்தால் சார் இது நல்லா வரும் சார் நான் சொல்லுவேன். யார்? சசிகலா. அப்பா நான் ஆசைப்பட்டு உன்னை எந்திரின்னு சொன்னதுனால தான்ப்பா இந்த அளவு வந்து பிரச்சனை வந்துச்சு. தான் உட்காரணும்னு இபிஎஸ்ஸை முதலமைச்சர் நாற்காலியில் இபிஎஸ்ஸை உட்கார வைக்கிறதுக்கு இல்லை, தான் உட்கார வைக்கணும்னு வித்யாசாகர் ராவ் போய் பார்த்துட்டு அந்த அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. திருமதி சசிகலா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அவரை எழுப்பியாச்சு. அந்த ஓபிஎஸ் தர்ம யுத்தம் இந்த அம்மாவை எதிர்த்து நடத்துகிறார். இபிஎஸ் பிக்சரில் கிடையாது இன்னைக்கு. சரி சார். அதனால் அந்த அம்மா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். உன்னை எழுப்புனது
இவரு என்ன பண்ணாரு, சாவில் மர்மம் இருக்கிறது, ஒரு கமிஷன் கேட்டாங்க சார். அந்த மாதிரி தான் கை நீங்க காமிச்சாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான், 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இல்ல, நீங்க சொல்ற 300 கோடி ரூபாய் செலவுக்கு இருக்காங்கிறது. ஆனால் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க இபிஎஸ்க்கு. அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறார்? இன்னொன்னு, கூட்டணியை வலிமையா கட்ட வேண்டும் அப்படிங்கிற தேவை இபிஎஸ் இருக்கு. என்ன நெருக்கடின்னு அவங்க ஏதாவது கொடுத்தா நான் பதில் சொல்றேன். இன்னைய தேதியில அவங்க எந்த நெருக்கடி கொடுக்குற அளவுக்கோ சார், அவர் என்ன அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. பதவியெல்லாம் எடுத்தார் செங்கோட்டையனுக்கு, கட்சியை விட்டு அனுப்பலை. அவர் ஹீரோ ஆகிடுவார். இதே ஓபிஎஸ்ஸை நாளைக்கு காலையில் இபிஎஸ் நினைச்சா 10th ஷெட்யூல் கான்ஸ்டியூஷனில் யாரோனா பார்த்துக்கலாம். கட்சியை எதிர்த்து நின்றார். எதை எதிர்த்து நின்றார்? இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றார். பலாப்பழத்தில் கேஸ் போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில். இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து, மற்ற வழக்கு இல்லை சார், அந்த கேஸ் தோற்று போன கேஸ், பலாப்பழ நின்று தோற்றாரில் கேஸும் போட்டிருக்காரு. இவர் எங்கள் எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணணும், 10th ஷெட்யூல் அதுதான் சொல்லுது. நாளைக்கு காலையில் பெட்டிஷன் கொடுத்தா இபிஎஸ் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். ஆனால் தியாகி ஆகிடுவார். மக்கள் அவரை அப்பத்தான் உண்மையான நெருக்கடி இபிஎஸ்க்கு வரும். இதுவே ஒரு வகையில் ஒரு ஓபிஎஸ் கொடுக்குறதா? நீங்க உங்களால் செங்கோட்டையனை நீக்க முடியல அப்படின்னா அவர் எம்எல்ஏயா இருக்கிறாரு. அதே தானே இப்போ நீங்க ஆன்டிசிபேட் பண்ணி தான் அதே எம்எல்ஏ தானே ஓபிஎஸ் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் சொன்ன பதிலே தான் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் சார். அதனால தான் நான் அவரு எம்எல்ஏ இருக்காரு. எம்எல்ஏ பதவி பிடிங்கிடலாம் 10th ஷெட்யூல் கான்ஸ்டியூஷனில். ஏன் செய்யாமல் இருக்காரு? தியாகியாக வேண்டாம், ஒருத்தரை நாமளாக தியாகியாக்க வேண்டாம், உட்காந்து போட்டு இருந்துட்டு போகும். இப்போ துரோகியா இருக்காரு அப்படிங்கிற பார்வையை கட்டமைக்கிறாங்கல்ல. இபிஎஸ் துரோகிங்கிற வார்த்தை தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்தலை. இன்னொரு குரூப் டிடிவி தினகரன் சொல்றாங்க, டிடிவி தினகரன் சொல்றாங்க, சசிகலா சொல்றாங்க, தனி கட்சி வச்சிருக்கிறார். தயவு செஞ்சு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் தெளிவா சசிகலா சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? துரோகம் அப்படிங்கிறாங்களே. எது துரோகம் இழைத்து விட்டாங்க? அந்த கையெழுத்து போட்ட கட்சியிலேருந்து அனுப்பிச்சாங்கல்ல, அன்னைக்கு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுதானே துரோகங்கிறாங்க. அவர் கட்சி, அந்த அம்மாவை கட்சியை விட்டு அனுப்பிச்சது யார்? ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு கட்சியிலேருந்து அனுப்பிச்சாங்க, அரசாங்கத்திலேருந்து அனுப்பலை. ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து மேலே போட்டால் அடுத்த கையெழுத்து கீழே இவர் போடலாம். போட்டாங்க. கேட்டாங்களா அந்த அம்மா? A1 நீ முதல் துரோகி சொன்னாங்களா? வேண்டாம். இங்க அடுத்த கேள்வி கேட்க கேட்க இது மாதிரி தான் போகும். இல்ல 2021 ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? இரட்டைக்குலை துப்பாக்கியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னாரு. ஆனா அவரை நீக்கினீங்க, புகழேந்தி நீக்கினீங்க, வரிசை நீங்க அந்த பட்டியலை நம்ம தொடர்ந்துட்டே இருக்கலாமே சார். இதெல்லாம் துரோகத்தினுடைய பட்டியலில் வந்து கூட்ட உடைச்சு ஃபைல் எல்லாம் திருடிக்கிட்டு போனது. 148 ஃபைல் ஆமான்னு நான் திருடினேன். செந்தில் பாலாஜி சொன்னார்ல ஹைகோர்ட்டில், ஆமாம் வேலைக்கு காசு வாங்கினேன், இந்தா திருப்பி கொடுத்துட்டேன். அவன் ஒத்துக்கிட்டான், அவன் திருப்பி வாங்கிக்கிட்டேன்னு. அதே தான் சார் இதுவும். 148 ஃபைலை எடுத்துகிட்டு போனால் கட்சி தான் கூட வந்துடும்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருதினாருன்னா அவர் எந்த அளவு புத்திசாலிங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும்.